தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் முதல் வணக்கம். நம்ம காப்பிடெக் சேனலில் இப்போ பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினது அப்படின்னா, குரோம்பேட்டில் 4H அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அகாடமி வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த அகாடமிக்கு ஒரு ஜெராக்ஸ் மிஷின் வேணும் அப்படின்றதான் கேட்டிருந்தாங்க. ஏன்னா அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவங்க லோ ப்ரைஸில் வந்து ஃபீஸ் அமௌண்ட் கலெக்ட் பண்ணிகிட்ருக்காங்களாம். ஸோ இதுக்கப்புறம் அவங்க எடுக்கிற அந்த கொஷின் பேப்பர் மெட்டீரியல்ஸ்லாம் வெளியில் கொடுத்தா அது வேறு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஆகுது. இப்போ நம்மக்கிட்ட ஒரு மிஷின் இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு டேலி ஆகும் அப்படின்ற மாதிரி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை நம்ம மைண்டில் வச்சு அவங்களுக்கு 2-3 மாடல்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் அவங்க சூஸ் பண்ணது என்னென்னா, கியோசராவுடைய 2020 ரியூஸ்டு மிஷின் தான் வந்து வாங்கியிருந்தாங்க. எதுக்காக இந்த மிஷின் எடுத்திருக்காங்கன்னா, ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 100லேருந்து ஒரு 200 காப்பீஸ் தான் வந்து போகும்னு சொல்லியிருந்தாங்க. எப்போயாவது நம்ம கொஷின் பேப்பர்ஸ்லாம் அதிகமாக எடுக்கிற மாதிரி இருந்தால், மெட்டீரியல்ஸ்லாம் அதிகமாக எடுக்கிற மாதிரி இருந்தால் ஒரு 500 காப்பீஸ் கூட போகும் அப்படின்றதையும் நம்மக்கிட்ட டீட்டெயில்ஸ் சொல்லியிருந்தாங்க. இதுக்கப்புறம் ப்ரைஸும் வந்து கொஞ்சம் கம்மியாக பார்த்தாங்க. மிஷினும் வந்து பெரிய லெவலில் ப்ராப்ளம்ஸ் எதுவும் அடிக்கடி வைக்கக்கூடாதுன்றதையும் நம்மக்கிட்ட சொல்லிட்டாங்க கிளியராக. ஸோ இவங்க சொன்னதை வச்சு பார்க்குறப்போ நம்மக்கிட்ட அன்றைக்கி இருந்தது கியோசராவுடைய 2020 யூசர் மிஷின் தான் இருந்தது. ஸோ அந்த மிஷினை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே அவங்களுக்கு கொடுத்துருந்தேன். ஸோ அவங்களுக்கும் வந்து அது ஓகே ஆகிடுச்சு. ஸோ பேமெண்ட் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இடத்துலேருந்து, அதாவது நம்ம நுங்கம்பாக்கம் ஆஃபீஸ்லேருந்து மிஷினை எடுத்துகிட்டு போய் அவங்களுடைய குரோம்பேட் அகாடமியில் நம்ம இன்ஸ்டலேஷன் பண்ணுறது தான் இந்த வீடியோ. இன்ஸ்டலேஷன் மட்டும் அவங்களுக்கு டெமோ கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறது தான். அவங்களுடைய அகாடமி நேம் வந்து 4H அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன் ஆரம்பத்திலேயே. அது என்ன 4H அப்படின்றத கேட்டேன். ஸோ நான் நினச்சேன் வந்து ஒரு ஸ்கொயருக்குன்னு எடுத்தோம்னா ஒரு 4H இருக்கும் போல், இந்த நார்த் வித் சவுத் அந்த மாதிரி நினச்சேன் நான். ஸோ அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா, 4H வந்து 4 வந்து தமிழில் சொல்ல சொல்லி எஜ்ஜை வந்து இங்கிலீஷ்லேயே சொல்ல சொன்னாங்க. ஸோ 4க்கு என்ன தமிழ்னு பார்த்தோம்னா நமக்கு 4 அப்படின்னு வந்தது. ஸோ அந்த 4ஐயும் இந்த எஜ்ஜையும் நம்ம சேர்க்குறப்போ நாலேஜ் அகாடமி அப்படின்றது வந்தது. நம்ம செம்ம ஷாக்கிங்காக இருந்தது. இந்த விஷயம் நான் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, ஸோ இவங்களுடைய க்ரியேட்டிவிட்டி வந்து எனக்கு அங்கே பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் நான் அதை வந்து அவங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஃபைனலாக என்ன அப்படின்னா, குரோம்பேட்டில் இருந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துட்டு அவங்களுடைய ஒரு டியூஷன் அகாடமிக்கு நம்மக்கிட்ட வந்து மிஷின் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அது பர்ச்சேஸ் பண்ண மிஷினோடைய நேம் என்ன அப்படின்னா, கியோசரா 2020 யூஸ்டு மிஷின் தான். ஸோ இந்த மிஷினை நம்ம ஆஃபீஸ்லேருந்து எடுத்துகிட்டு போய் அவங்க இடத்துல இன்ஸ்டலேஷன் பண்ணிவிட்டு நம்ம அங்கேருந்து ரிட்டர்ன் வரதான் இந்த வீடியோ. ஸோ இந்த மாதிரி ஒரு ஷாப்புக்காக இருக்கட்டும், இல்லை அகாடமி, இன்ஸ்டியூட் எதுக்காக இருந்தாலும் சரி, உங்களுக்கான மிஷினை கரெக்டாக பார்த்து கரெக்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் அந்த மிஷினை பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஸோ வேறு எதுவும் டவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கீழே நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இதேபோல் காப்பிடெக் சேனலும் இணைந்திருங்கள். நன்றி. இங்கே வந்துடணும். வந்துருச்சா? இப்போ ஓகே கொடுங்க. ஓகே சென்டர் பட்டன் தான். ஓகே, ஒன் சைடு ஃப்ரண்ட் அண்ட் பேக்னா ஒன் சைடு 2 சைடு சரிங்களா? இப்போ இந்த 30 இருக்குல்ல, அது கிளியர் மட்டும் பண்ணிடுறேன். நீங்கள் ரீசெட் பண்ணிங்கன்னா 1 ஆகிடும். வெறும் நம்பர் மட்டும் ஆகும். நீங்கள் ரீசெட் பண்ணிட்டீங்கன்னா இந்த டியூப்ளெக்ஸ் ஆப்ஷனும் சேர்ந்து போயிடும். இந்த லைட் ஆஃப் ஆகிடும். ஆமாம், மறுபடியும் நீங்கள் டியூப்ளெக்ஸ் போயிட்டு 1 சைடு 2 சைடு போயிட்டு நம்ம பண்ணணும். இப்போது கொடுங்க. இப்போது 2 காப்பி கொடுத்துக்கோங்க. டியூப்ளெக்ஸ் நம்ம ஒன்றும் இல்லை சார். இப்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் நான் மோர் தென் காப்பி நீங்கள் எடுக்க போகிறீங்க. 30 காப்பிகிட்டே எடுக்க போகிறீங்க. அதுக்கான சாம்பிள் வந்து ஒரு 2 காப்பி எடுக்க போகிறோம் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு. இந்த ஃபைலை வந்து இப்போ 30 ஸ்டூடெண்ட்டு கொடுக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு இது கரெக்டாக வருதான்ட்டு 2 பேப்பர் மட்டும் எடுக்க போகிறோம். டியூப்ளெக்ஸ் போங்க. டியூப்ளெக்ஸ் போயிட்டு 1 சைடு 2 சைடு லைட்ஸ் ஆன் ஆன உடனே உள்ள டாக்குமெண்ட் இருக்குது ஆல்ரெடி, அப்படியே வச்சுருங்க. ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்பர் 1ல் தான் இருக்குது. நான் என்ன சொன்னேன், சாம்பிளுக்கு 2 காப்பி போட்டுக்கலாம். இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் ஸ்கேன் ஆகுது. இப்போ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். இப்போ ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு பேஜ் திருப்ப சொன்னோன்னே அப்படியே திருப்பணும். லெஃப்ட் டு ரைட்டு, அதாவது உங்களுக்கு டாப் தலைப்பு வந்து மேலேயே தான் இருக்கணும். அப்படியே தான் இருக்கணும். இப்போ இப்படி நம்ம ஸ்கேன் பண்ணியாச்சு, தலைப்பு மேலே தான் இருக்குது. அப்படியே இப்போ திருப்புங்க பார்ப்போம். அது மட்டும் ஒரே ஒரு விஷயம் தான், தலைப்பு மேலேயே தான் இருக்கணும். தலைப்பு எங்கே வச்சு ஸ்கேன் பண்ணுறீங்களோ 2வது தட்டி அங்கேயே தான் இருக்கணும். இப்போ ஹெட்ன்றது லெஃப்ட்டில் இருக்கணும். இப்போ நான் திருப்பி பண்ணால் லெஃப்ட்லேயே தான் இருக்கணும். ஆமாம். இப்போ ரைட்டில் வச்சுட்டு திருப்பி ரைட்லேயே வந்துடணும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கேன் எப்படி பண்ணுறீங்களோ அந்த மாதிரி தான். எகெயின் ஸ்டார்ட்டு. ஸ்கேனிங்க்கு எப்போதுமே வந்து ஸ்டார்ட்டு. பேப்பர் வெளியில் வரணும்னா மட்டும்தான் ஓகே. டியூப்ளெக்ஸை பொறுத்த வரைக்கும். இப்போ ஓகே கொடுத்துருங்க. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டியூப்ளெக்ஸு 2 காப்பி போட்டிருக்கோம். எடுத்துருங்க. அது இன்னொன்று வந்து ஃப்ரண்ட்டு பேக். ஓகேவா? இது உங்களுக்கு லேண்ட்ஸ்கேப்பில் இருக்குல்ல,
அப்படியே எடுத்துவாங்க இந்த பாதி பாதியாக வைங்க சார். பிரிண்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆமாங்க சார். அந்த ஒரு பேப்பரை எடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு லிஃப்ட் ஆகிருக்கும். இதே ஜஸ்ட் புஷ் பண்ணணும். ஓகேவா? இப்போ பேப்பர் ஒர்க் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு தாட்டி நீங்கள் உள்ளே வச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து லிஃப்ட் ஆகிடும். ஓகேவா? நீங்கள் இதை புஷ் பண்ணி தான் வைக்கணும். புஷ் பண்ணிவிட்டு இது ரெண்டும் அட்ஜஸ்ட் தான். ஃப்ரீயாக கூட நீங்கள் வச்சுட்டு இது நெருக்கி விட்டுறணும். நீங்கள் இப்படி தள்ளிங்கன்னா வராது. ஸோ இந்த கிடிக்கி மாதிரி சைடில் பிடிச்சிக்கணும். க்ளோஸ் பண்ணுங்க. பார்த்து போடுங்க. ஓகேவா? க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அது நல்லா ப்ரெஸ் பண்ணணும் இல்லையா? நல்லா ப்ரெஸ் பண்ணணும். இங்கே இதுதான் ஸ்டார்ட் பட்டன். பண்ணுங்க. வாங்க சென்டருக்கு வாங்க. நீங்கள் ஸோ மிஷின் அங்கே ஆன் பண்ணிட்டு இங்கே ஆன் பண்ணுங்கள். ஆஃப் பண்ணுறப்ப இங்கே ஆஃப் பண்ணிட்டு அங்கே ஆஃப் பண்ணிவிடுங்க. முடிஞ்சால் கேபிள் கூட டிஸ்கனெக்ட் பண்ணிவிடுங்க நைட்டு. அதான் யூஸ் இல்லாத நேரத்தில். சரிங்களா? ஓகே, அவ்வளோதான். மிஷின் இப்போ நம்ம ஆன் பண்ணோன்னே ஒரு 6 to 8 செகண்ட்ஸில் ஜெனியூன் டோனர் இன்ஸ்டால்னு வந்துட்டு ரெடி டு காப்பின்னு வரும். இதுதான் வந்து ஹோம் பேஜ். இப்போ ஜெராக்ஸ் எடுக்க போகிறீங்க. ஜெராக்ஸாக பிரிண்ட் அவுட் எடுப்பீங்களா? அது பிரிண்ட் அவுட் தான் அதிகமாக எடுப்பீங்க. ஜெராக்ஸ் அந்த ஒரு ஜெராக்ஸ் மட்டும் எடுக்கிறது பார்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஐடி கார்டெலாம் தேவைப்படாது. ஐடி கார்டு தேவைப்படாது. பராதுல சிங்கிள் சைடும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் மட்டும். இல்லை பர்சனல் யூஸ்க்கு நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போதைக்கு உங்கள் ஒர்க் என்னன்றோ அதை மட்டும் ஃபினிஷ் பண்ணுங்கள். ஏன்னா கன்ஃபியூஸ் ஆக மாட்டீங்க. சிங்கிள் சைடு ஃப்ரண்ட் அண்ட் பேக் மட்டும் பார்த்துக்கலாம். அவ்வளோதானே உங்களுக்கு வரும். இங்கே ஜெராக்ஸை பொறுத்த வரைக்கும் 2 அது மாதிரி ஒன்று எடுங்க. சிங்கிள் சைடு எடுங்க. அதே திருப்பி வச்சுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு கான்செப்ட் வைஸ் புரிஞ்சுதுன்னா போதும். நம்ம ஓப்பன் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அதை வந்து கண்ணாடியே தெரியக்கூடாது. மறைச்சிடணும். ஓகேங்களா? க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நாளைக்கு ஃபியூச்சரில் நீங்கள் வந்து இதுக்கு போர்டு எதுவும் மேலே வச்சுருக்கீங்களா? அதுவும் இல்லை சார். சரி, சரௌண்டிங் மட்டும் ஒரு ஃபோட்டோ வீடியோ எடுத்துக்கிறேன். அவ்வளோ. Thank you.